இப்போ +2 மாணவர்களுக்கு வந்து இந்த மதிப்பெண் சான்றிதழ் வழங்குவாங்க இல்லையா, அது தொடர்பான ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அசல் மதிப்பெண் சான்றிதழ் வரக்கூடிய 30ஆம் தேதி வழங்கப்படும்னு தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை அறிவிச்சிருக்கு. மாணவர்கள் வந்து அவங்கவுங்களுடைய பள்ளிகளில் மதிப்பெண் சான்றிதழ்களை வாங்கிக்கலாம் அப்படின்னும் அறிவுறுத்தலை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து முதலை பண்ணைக்கு ஒரு பெயர் போன ஒரு அணை அப்படின்னா உடுமலை அருகே இருக்கக்கூடிய அந்த அமராவதி அணையிலிருந்து அதை பற்றின ஒரு பாசனத்துக்காக தண்ணி திறந்திருக்காங்க. அந்த அமராவதி அணையிலிருந்து புதிய மற்றும் பழைய பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. 7520 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் வினாடிக்கு 300 கன அடி வீதம் தண்ணீரானது இப்போ வெளியேற்றப்பட்டு வருது. அடுத்து நடிகர் திலகம் அவருடைய நினைவு நாளை ஒட்டி அரசு சார்பில் மரியாதை செஞ்சுருக்காங்க. அதை பற்றின ஒரு அப்டேட் தான். நடிகர் சிவாஜி கணேசனுடைய 25ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய அவரோட சிலைக்கு அமைச்சர் ராஜ்மோகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்காரு. அதே போல் அரசு சார்பில் சிவாஜி கணேசனுடைய 100ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இன்னொன்று அஞ்சலி, இன்னைக்கு சிவாஜி அவர்கள் வந்து மகா நடிகன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நல்ல தமிழ் உச்சரிப்பு அவர்கிட்ட இருந்து எல்லாரும் கற்றுக்கணும். மொழி வளம் மிக்கவர், நல்ல நடிகர் அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து முதலாக தன்னுடைய திரை பயணத்தை வந்து நடிகராக தொடங்கலையாம், டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் தொடங்கியிருக்காரு. அதற்கப்புறம் மேடை நாடகங்கள்லாம் அவர் நாடகத்திலலாம் நடித்து அதுக்கப்புறம் தான் திரைத்துறைக்குள்ள சினிமா ஒரு நாயகனாக வந்திருக்காரு. அதுவும் முதல்ல அவர் ஏற்ற கதாபாத்திரம் என்ன அப்படின்னா மேடை நாடகத்தில் ராமாயணத்தில் வரக்கூடிய சீதாவுடைய கதாபாத்திரம் தானா. அதற்கப்புறம் அவர் சினிமா துறைக்குள்ள நுழைஞ்சு ஒரு நடிகனா இன்னைக்கு வரைக்குமே அவரை மாதிரி நடிக்க முடியுமா அப்படின்னு பலரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சச கலைஞன் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு அனுசரிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அரசு சார்பில் அவர்களுடைய 100ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. 2028 நமது ஐயா நடிகர் திலகமோட 100வது வருஷம் வருது. நமது மாண்புமிகு முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்கள் நான் முன்னாடி இருந்து நான் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறேன்னு வந்து என்கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் அந்த நாளுக்காக வந்து காத்துட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தபடியாக நெல்லையில் மேயர் வீட்டுக்குள்ளேயே புகுந்து ஒரு குற்ற சம்பவத்தை நடத்தியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெல்லை மாநகராட்சி மேயர் வீட்டுக்குள்ளே புகுந்து கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2 மேலே 4 பிரிவுகளின் கீழே போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு தீவிர விசாரணையை நடத்திட்டு வராங்க. அங்கே கைது செய்து கொண்டு போகக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம். கொலை மிரட்டல் விடுத்த நபரை இது வந்து இடப்பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு ஒரு 8:50 மணி இருக்கும் போல் 9 மணி வாக்கில் 2 பேர் வந்து வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த வீட்டை நோட்டமிட்டிருக்காங்க, மேயர் அவர்களுடைய வீட்டை. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே புகுந்து மிரட்டல் விடுத்திருக்காங்க. இது குறித்து பொதுமக்களும் மேயரும் போலீஸார்கிட்ட வந்து புகார் தெரிவித்த நிலையில் அந்த விசாரணைக்காக போலீஸார் வந்தப்போ இவங்க 2 பேரும் தைரியமாக உள்ளே வந்திருக்காங்க. அப்போ தான் பொதுமக்கள் வந்து பிடிச்சு தர்மடி கொடுத்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சென்னையை அடுத்த குன்றத்தூர் பக்கத்தில் பள்ளி மாணவர்களை ஏற்றிட்டு வந்த தனியார் பள்ளி பேருந்து திடீர்னு தீப்பிடிச்சு இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. குழந்தைகள் வந்து நல்லவேளை உடனடியாக அந்த பேருந்திலிருந்து வெளியேற்றப்பட்டுட்டாங்க. வாகனங்களுக்கு கேஸ் நிரப்பக்கூடிய அந்த பங்குக்கு பக்கத்திலேயே இந்த விபத்து நிகழ்ந்ததால் அந்த பகுதியே ரொம்ப பரபரப்பாக காணப்பட்டுச்சு. நல்லவேளைய குழந்தைங்கள் எல்லாம் காப்பாற்றியாச்சு. ஏன்னா பங்குக்கு பக்கத்திலே அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கக்கூடும். பெரிய அசம்பாவிதம் இப்போ தவிர்க்கப்பட்டிருக்கு.
திருப்பதியில் வந்து நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. அந்த வகையில் இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக பக்தர்கள் வந்து வரிசையில் காத்திருந்திருக்காங்க. திருப்பதி ஏழுமலையான் கோயிலினுடைய இந்த இலவச தரிசனத்துக்கு ஒரே இடத்துல கொஞ்சம் கூட நகராமல் 6 மணி நேரமாக காத்திருக்க வச்சிருக்கிறதா பக்தர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. அதை வீடியோவாகவும் பதிவு செஞ்சு போட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து பால் வாங்க முடியல, பிஸ்கட் வாங்க கூட வெளியே போக முடியல, ஒரே இடத்துல 6 மணி நேரமாக நின்று தவிச்சதா இன்ஸ்டாகிராமில் வீடியோலாம் பதிவிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வீடியோக்கள் வைரல் ஆகிட்டு வருது. நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிக்க நிலையில் இந்த மாதிரி குழந்தைங்களை தூக்கிட்டு போயிட்டு வரிசையில் நின்று சிரமப்படுறதும் தவிர்க்கணும் அப்படின்னும் ஒரு சிலர் கோரிக்கைகளையும் வைக்கிறாங்க. ஒரு சாப்பாடு கூட ஃபஸ்ட்டு இந்த கியூவில் வந்து கரெக்டாக இல்லை, ஒரு சாப்பாடு கூட வழியில் ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்குறாங்க, சாப்பாடு எல்லாம் விட்டு இருப்பாங்க. 11 மணி வரையும் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்களா? ஒரு இடத்துல கொடுக்குறாங்க, ஒரு இடத்துல இல்லை. எவ்வளோ நேரம்பா? 5 மணிலேருந்து நிற்கிறேன்பா. என்ன டைம் இப்போ? அநியாயம் பண்ணுறீங்க. கோயில என்ன பண்ணுறீங்க? ஜெயிலுக்கு மாதிரி பண்ணி வச்சுக்கிறீங்க. எங்களை வெளியே கூட விட மாட்டேங்க. குழந்தைங்களுக்கு ஒரு பாலா ஒரு இதுவா வயசானவங்க எமர்ஜென்சி கூட வந்து கேட்ட ஒன்று. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கேரளாவில் லாட்டரி விற்பனை சூடு பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, கேரளாவில் திருவோண பம்பர் லாட்டரி பரிசு தொகையானது 25 கோடியிலிருந்து 30 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறதால விற்பனை அமோகமாக நடைபெற்றுட்டு இருக்கு. முதல் நாள்லேயே 8,72,000 டிக்கெட்டுகள் வந்து விற்று தீர்ந்து ஒரு புதிய சாதனை அந்த லாட்டரி விற்பனையில் படைக்கப்பட்டிருக்கு. பெரும் எதிர்பார்ப்போடு இருந்த அர்ஜென்டினா ரசிகர்களுக்கு வந்து இந்த வருஷம் ஒரு ஏமாற்றம் தான். பட் இருந்தாலும் எங்கள் டீமை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாக வரவேற்புலாம் கொடுத்துருக்காங்க அர்ஜென்டினாவில். ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, மெஸ்ஸி பங்கேற்கலை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் கிட்ட தோல்வி அடைஞ்ச அர்ஜென்டினா கால்பந்து அணி நாடு திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் திரளான ரசிகர்கள் அங்கே உற்சாகமாக அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி அப்புறம் ரோட்ரிகோ டிபால் ஆகியோரும் அர்ஜென்டினாவுக்கு போகாமல் நேரடியாக ஃப்ளோரிடாவுக்கு போயிட்டதா தகவல் வெளியாகியிருக்கு. இந்த ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரொனால்டோ அவர்கள் பாதியிலே போயிட்டாங்க. அடுத்து வந்து மெஸ்ஸி, அர்ஜென்டினா ஜெயிக்குமா, மெஸ்ஸி இருக்கக்கூடிய அர்ஜென்டினா ஜெயிக்குமா அப்படின்னு பார்க்குறப்போ அதுவும் கூட அந்த அணியும் தோல்வியில், இறுதிப் போட்டியில் தோல்வி அடைஞ்சிருக்கு. மெஸ்ஸியுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அந்த வகையில் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் கிட்ட தோல்வி அடைஞ்சது ரொம்ப வேதனை அளிக்கிறதா அர்ஜென்டினா கேப்டன் மெஸ்ஸி சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்காரு. சாம்பியன் பட்டம் வென்ற ஸ்பெயினுக்கு அவர் வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து 2வது முறையா இறுதிப் போட்டிக்கு முன்னேறின தன்னுடைய அணி வீரர்களையும் அவர் பாராட்டியிருக்காரு. அடுத்தபடியா தென்சீன கடல்ல இருக்கக்கூடிய 2வது தாமஸ் ஷோல் பகுதியில் ஏற்பட்ட மோதல பிலிப்பைன்ஸ் மாலுமிய சீன கடலோர படை அதிகாரி கட்டையால தாக்கின வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பிலிப்பைன்ஸ் போர்க்கப்பல் பக்கத்தில் அத்துமீற நுழைஞ்ச சீன வீரர்கள் புகைப்படம் அப்புறம் வீடியோ எடுத்ததுனால 2 தரப்புக்கும் இடையில இந்த மோதல் வெடிச்சிருக்கு. இந்த மோதல் காட்சிகள்லாம் பார்க்கலாம். இத்தாலியில் வந்து காவல்துறையினர் கைது செஞ்சப்ப உயிரிழந்த அப்துல் ரஹீம் ஃபாஹிர் அப்படிங்கிறவருடைய மரணத்திற்கு நீதி கேட்டு மிகப்பெரிய போராட்டமானது நடத்தப்பட்டது. கண்ணீர் புகை குண்டுகள் அப்புறம் தண்ணீரை பீச்சி அடிச்சு விரட்டினதால இந்த போராட்டம் வந்து வன்முறையா மாறி இருக்கு. அது தொடர்பான அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாக இருக்கு, அதை பார்த்துடலாம்.
அடுத்து முதல்வர் விஜயனுடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்குறோம். முதல்வர் விஜயனுடைய கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய புதிய போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. 2 நாட்களில் படம் திரையரங்குகளில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் டிக்கெட் முன்பதிவு செய்ய ரசிகர்கள் ஆர்வம் காட்டிட்டு வரதா தகவல் வெளியாகி இருக்கு. நேற்று அந்த வெளியிட்ட வீடியோவில் அப்படியே அந்த வீடியோவில் வந்து கரெக்டாக ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ் ரெண்டு இடத்துல வந்து சிஎம் விஜய் வந்துட்டு போயிருப்பார் பார்த்தீங்களா? எஸ், அது இந்த வீடியோலாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. நேற்று இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி அவங்களுடைய அந்த பேரணியில் பார்த்தோன்னா ஒரு தடியடிலாம் நடந்தது. இப்போ நேஷனல் மீடியாவிலேருந்து உள்ளூர் வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாணவர்கள் மேலே ஏன் வந்து மாணவர்கள் மேலே இந்த மாதிரியான தடியடிலாம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கண்டனங்கள்லாம் இதுக்கு வலுத்துட்டு வருது. இதற்கிடையில் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கு. அது என்ன கடிதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டெல்லியில் கரப்பான் பூச்சி கட்சி பேரணியில் தடியடி நடத்தப்பட்டது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்கணும் அப்படின்னு தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி தலைமையில் ஒரு சுதந்திரமான நீதி விசாரணை ஆணையத்தை அமைக்கணும் அப்படின்னும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதேபோல் மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்ட விவகாரத்துக்கு தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் பலருமே வந்து எதிர்வினையாற்றிட்டு வர்றாங்க. அந்த வகையில் டெல்லி காக்ரோச் கட்சியினர் நடத்தின போராட்டத்தில் அந்த தடியடி நடத்தப்பட்டதை கண்டித்து தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தவிர்த்திருக்காரு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை உடனடியாக ராஜினாமா செய்யணும் அப்படின்னும் அவர் வலியுறுத்தியிருக்காரு. ஓகே, அடுத்து திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் கைது விவகாரம் ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கிடையில் சபாநாயகர்கிட்ட ஒரு எம்எல்ஏவை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த விதிமுறைகள்லாம் என்ன அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுருந்தாங்க. அதுக்கு சபாநாயகர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதலமைச்சர் விஜய மிரட்டும் துணியில் பேசின புகாரில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ கைது செய்யப்பட்டது தொடர்பாக எனக்கு வந்து குறிப்பு வந்திருக்கு அப்படின்னு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பேட்டி கொடுத்துருக்காரு. பேரவைக்கு வெளியில் நடக்கக்கூடிய சம்பவங்களினுடைய கைது நடவடிக்கைக்கு என்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இல்லை அப்படின்னும் விளக்கத்தை கொடுத்துருக்காரு. நீட் முறைகேடு மற்றும் லடாக் உரிமைகள் இப்படின்னு பல விவகாரங்களை முன்வச்சு உண்ணாவிரதம் நடத்திட்டு வந்த சோனம் வாங்சுக் அவர்களுக்கு பல தரப்பினரும் உலகம் முழுக்கவே வந்து அவருக்கு ஆதரவு குவிஞ்சிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ யார் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. யார் அப்படின்னா நீட் முறைகேட்டை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்துட்டு வரக்கூடிய சோனம் வாங்சுக்கு ஆதரவாக அவர் அனுமதிக்கப்பட்டிருக்க சப்தர்ஜங் மருத்துவமனை மருத்துவர்களே வந்து குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. மருத்துவமனையிலிருந்து சோனம் வாங்சுக் வெளியேற நினைக்கிறப்ப அதை மறுக்கிறது அப்படிங்கிறது உரிமை மீறல் அப்படின்னும் சப்தர்ஜங் மருத்துவமனையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறதால பிற நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் அந்த கடிதத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய விவசாயிகளுடைய நலன் தான் முன்னிறுத்தப்படும் அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருக்காரு. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை கண்டித்து பஞ்சாப் விவசாயிகள் மறுபடியும் போராட்டத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் என்டிஏ எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் இவ்வாறு சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த அளவுக்கு அவங்க விவசாயிகள் ஸ்ட்ராங்காக அதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் பண்ணப்படுது. அதுவும் அரசினுடைய மானியத்தோட உதவியால் அது பண்ணப்படுது. ஆனால் இப்போ நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு சாமானிய விவசாயம் எடுத்துட்டோம்னா என்ன மிஞ்சி போனால் ஒரு 2 ஏக்கர் 2.5 ஏக்கர் 1 ஏக்கர் இப்படி தான் நிலம் வச்சுருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட விவசாய பொருட்கள், அமெரிக்க விவசாயிகளுடைய விவசாய பொருட்கள் நம்ம சந்தைகளுக்கு வர்றப்போ அது மலிவான விலையில் கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமெரிக்க விவசாய பொருட்களோட நம்ம விவசாயிகளால் போட்டி போட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதனால் ஒட்டுமொத்த விவசாயிகளும் இதை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஸோ அது தொடர்பான இதில் வந்து விவசாயிகளுடைய நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. அடுத்து இந்த பெட்ரோலில் எத்தனால் கலக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப தீயா பரவிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த 20% மேலே நீங்கள் கலக்க போகிறீங்களாமே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் மத்திய அரசுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பெட்ரோலில் 20% மேலே எத்தனால் கலக்கிறது தொடர்பாக மத்திய அரசு இதுவரைக்கும் எந்த முடிவையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனால் கலப்பால் வாகனங்களுக்கு பாதிப்பு
இல்லை அப்படின்னும் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி விளக்கம் கொடுத்திருக்கார். ஆனால் நிறைய பேர் என்ஜின் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு வரக்கூடிய நிலையில் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருக்கு. பார்ப்போம்.